அண்ணா ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பயங்கரமாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இங்கேயும் எல்லாம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே உழைப்புக்கு ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களோட எல்லாரோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இதில் ஒரு முக்கியமான என்னையும் வையாபுரி சார், அனித்ரா நாயர் மற்றும் நடித்த அனைவரையும், வித்யா பிரதீப் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லி பாராட்டுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இயக்குனர் மட்டுமே தான். ஏன்னால் அவர் தான் கதையை யோசித்தார். ஒரு கேரக்டர் இப்படி இருக்கணும்னு அவர் தான் டிசைட் பண்ணார். ஸோ அவர் சொன்னதை நாங்கள் பண்ணோம். அப்போது எங்களை பாராட்டினால் அதுக்கு முழு பொறுப்பு இயக்குனருக்கு மட்டும்தான். ஆனால் எல்லாரும் வந்துட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் எடுத்தால் ஒரு அப்படியே ஒரு பெரிய ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த போலீஸ் கேரக்டர் எடுத்துட்டீங்க. ஸோ அது எப்படி இல்லை, அதான் அதாவது எல்லா கதாநாயகனும் ஆசைப்படுற ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று போலீஸ் கேரக்டரு, இன்னொன்று பெண் வேஷம் சொல்லுவாங்க. ஸோ அது இன்சிடென்ட்லி ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடச்சிடுச்சு. ஸோ அவர் டைரக்டர் சொல்லும் போது இது உங்கள் போலீஸ் கேரக்டர் பண்ணுறன்ற போது நான் கேட்டேன், சார் இதுக்கு எனக்கு யார் ஜோடி, இது பஞ்சு டைலாக் இருக்கா, மாஸ் ஃபைட்டு, மாஸ் சேசிங் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டேன். இதெல்லாம் இருக்குது, ஆனால் இந்த படத்தில் இல்லை, உங்களுக்கு இல்லை. இந்த இந்த கதை இந்த கேரக்டர் ஒரு ஷட்டிலாக ஒரு நேச்சுரலாக இருக்கணும். நான் எப்படின்னு சொன்னேன், இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம், ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு, நம்ம அது இறந்துட்டாருன்னு ஒரு பத போகிறோம். ஆனால் அங்கேயும் நீங்கள் போலீஸை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஒருத்தர் சொல்லுவார், வருவார், அந்த துணி எடு, நீ ஃபோட்டோ எடு, சாக் பீஸ் போடு, ஃபாரன்சிக் கூப்பிட்டு, இது ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அனுப்பு. அதுதான் இயற்கையாக இருக்கார். ஏன்னா அவர் அது டெய்லி பார்க்கும் ஒரு நிகழ்வு, அவரோட மனநிலை அதுதான் இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த கேரக்டர் இருக்கணும். ஆனால் வாய்ஸில் ஒரு கமாண்டாக இருக்கணும்னு நினச்சார். ஸோ உங்கள் வாய்ஸ் பேஸ் வாய்ஸு இது செட் ஆகும்னு அவர் தான் யோசித்தார். அதனால் அது சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா நிறைய லவ் சீக்வன்ஸ் இருக்குது. அப்புறம் வையாபுரி சாரை கம்ப்ளீட்டாக ஒரு காமெடி ஆக்டர்லேருந்து இல்லை ஜோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இல்லை, அதுதான் எல்லாமே ஒரு டிரான்சிஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்றது மாற்றி யோசிக்கிறது தான். இதுதான் பாய்ஸ் படத்திலே சங்கர் சார் சாங் வச்சுருப்பார், மாற்றி யோசின்னு. இப்படி யோசிக்கிறதுக்கு பதில் மாற்றி யோசிக்கும் போது எப்போவுமே நாம் பண்ணும் விஷயங்கள் புருவம் உயர்த்துற மாதிரி இருக்கணும், புருவம் சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த படம் பார்த்த அனைவருமே வையாபுரி சார் நல்லா பண்ணியிருக்காருன்னாரு. வையாபுரி காமெடி பண்ணவருக்கு எதுக்கே இந்த வேலை, நிக்கில் முருகன் பிஆர் இருக்கிற உனக்கே இந்த வேலைன்னு யாருமே கேட்கல. ஸோ இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை ஆச்சு. அதுக்கு ஜஸ்டிஃபை ஆனதுக்கு காரணம் டைரக்டர் தான். இது மாற்றி யோசிச்சா கரெக்டாக இருக்குன்னாரு. கரெக்டாக இருந்ததுனால நீங்களே அந்த கேள்வி கேட்குறீங்க. கேரக்டருக்கு பயங்கரமாக சூட் ஆகி அது வேற லெவலாக எல்லாரும் சொல்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரியல, ஸோ மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் சார்பே ஒரு கேள்வி, அடுத்த ப்ராஜெக்ட் அதாவது என் முதன்மை தொழில் பிஆர்ஓ. அது மீறி நிறைய இயக்குநர்கள் நம்ம பார்க்குறோம். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, நடனம், டான்ஸு, ஃபைட்டு டைரக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிஆர்ஓ என்பவர் பிஆர்ஓ மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. ஓகேவா, இன்றைக்கி நிறைய ட்ரெயின், எல்லா ஊருக்கும் ட்ரெயின் வசதி இருக்குது. இருந்தாலும் சென்னை டு மைசூருக்கு சதாப்தி இருக்குது, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் இருந்தாலும் வந்தே பாரத்னு ஒரு புது ட்ரெயினை விடுறாங்க. ஸோ ட்ரெயினுக்கு இன்றைக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் பயணிக்கணும்னா ட்ரெயினே ரெட்டை தண்டவாளத்தில் தான் பயணிக்குது. ஸோ ஒரு பிஆர்ஓவும் ரெட்டை தண்டவாளத்தில் பயணிக்கலாம். ஓகே, ஒரு ட்ராக்கு பிஆர்ஓனா இன்னொரு ட்ராக் ஆக்டிங், அவ்வளோதான், சிம்பிள். லாஸ்ட்டு நிக்கில் முருகன் ஒரு கோட் வேர்டு, ஒரு பாசிட்டிவான வேர்டு ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ உழைக்கணும் அப்படின்றது எல்லாரும் உங்களை மாதிரி வரணும், அதாவது சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ யங்ஸ்டருக்கு ஏதாவது ஒரு எப்போவுமே பாசிட்டிவ் சொல்லி தான் முடிப்பீங்க. ஸோ நானும் அந்த பாசிட்டிவ், அதாவது நான் அட்வைஸ் சொல்லலை, சஜஷன் சொல்கிறேன். நம் உழைப்போம். சில விஷயங்கள் உடனே கிடைக்கும், சில விஷயம் கிடைக்காது. அப்போ நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அப்போ நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கூட ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட வெற்றியும் அங்கீகாரமும் தள்ளி தான் போயிருக்கிறது, தவறி போகவில்லை. இது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் நாம் நம்பர் 1 வரணும்னு நினைக்கவே கூடாது. நம்பர் 2க்கு வரணும்னு தான் உழைக்கணும். ஏன்னு உங்களுக்கே தோணும். எல்லாரும் நம்பர் 1 போடும்போது நாம ஏன் நம்பர் 2க்கு போகணும்னு தோணும். நாம் நம்பர் 1 நோக்கி பயணப்பட்டால் நாம தான் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்பர் 2 ஆகிட்டோன்னா டெய்லி நம்பர் 1 ஆகணும்னு டெய்லி உழைப்போம். அதுதான் சொல்லுவாங்க, முன்னாடி ஜெயிக்கிறதுக்காக ஓடுவோம், அப்புறம் தக்க வச்சதுக்காக ஓடுவோம். நாங்கள் அதுக்கு நீங்கள் நம்பர் 2ஆகவே இருந்துட்டிங்கன்னா 1 நோக்கி டெய்லி உழைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்பர் 2 நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும். தேங்க்யூண்ணா. எனக்கும் பர்சனலாக ரொம்ப பயங்கரமாக இங்கே இருக்கிறதே பாசிட்டிவான கேர்ள், ஒரு பாசிட்டிவான கேர்ள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா இடத்துலையும் ஒரு பாசிட்டிவ் டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஸோ படத்தில் நீங்கள் பார்த்த பாசிட்டிவ் என்ன?
படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃப்ரம் த டேரக்டர்ஸ் தாட்லேருந்து சரி, அந்த த வே சினிமாட்டோகிராஃபி இருக்கிறது சரி, மியூசிக் சரி, இது எடிட்டிங், எஸ்பெஷலி எடிட்டிங் வந்து இந்த படம் வந்து 5 ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 5 கதையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறது வந்து அந்த எடிட்டரோட வேலை. ஹீஸ் டன் அன் அமேசிங் ஜாப். நம்ம அவரோட அந்த கட்டுனாலையும் அவரோட அந்த இதனாலையும் தான் நம்மளுக்கு அந்த படம் ஒரு கோர்வையாக பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ் அபவுட் திஸ் மூவி. ஆல்வேஸ் பாசிட்டிவ், எவ்ரிதிங் பாசிட்டிவ். அதுக்கு மேலே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் அடுத்த கேள்வி கேட்டுக்கிறேன். வந்துட்டு இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன? எனக்கு பிடிச்ச கேரக்டர் ரொம்ப தீவிரமான கேள்வி. எல்லாமே பிடிச்சிருக்கு. ஐ கான் சூஸ். ஓகே, எனக்கு நிக்கில் சாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. யா, பிகாஸ் நிக்கில் சார் அங்கே தூரமாக இருக்காரு. இல்லை, நிக்கில் சார் கேட்கணும்னு நான் சொல்லலை, நான் உண்மையை சொல்கிறேன். ஓகே, நான் நிக்கில் சார்ட்ட சொல்லிடுறேன். நிக்கில் சார் அமேசிங் ஜாப். அது எப்படின்னா இந்த படம் வந்து ஃபுல்லாகவே நைட்டில் ஷூட் பண்ணது. அவரோட அந்த கேரக்டர் எப்படின்னா, ஹீ இஸ் அ வெரி நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர். ஹூ ஜஸ்ட் காட் பேக் ஃப்ரம் அவர் வந்து லீவில் இருந்து அவங்க ஒய்ஃபோட டெலிவரிக்காக லீவில் இருந்தார். பட் உடனே ஒரு வேலை வந்தனால ஹி ஹேஸ் டு கம் பேக். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அது அப்படியே ஒரு முகத்தில் தெரியும். இந்த டயர்ட்னஸாக இருக்கட்டும், அந்த உண்மையாகவே அவங்க ஒய்ஃப் அங்கே வந்து டெலிவரியில் இருக்காங்க அப்படிங்கிற அவர் முகத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். ஸோ த வே தட் ஹீஸ் portrayed இட் இஸ் வெரி நைஸ், வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு பாட்டுலாம் சாங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ சாங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாங்ஸ் ஆர் அமேசிங். பிகாஸ் நான் வந்து அதோட ஃபுல் ஜேர்னியில் நான் அது கூட இருந்திருக்கேன். ஐவ் சீன் இட் டேக்கிங் ஷேப். எப்படி ஆரம்பித்து எப்படி ஒரு மாதிரி ஜிப்ரிஷில் பாடி என்னமோ வளர்ன ஒரு பாட்டு வந்து ஒரு ப்ராப்பர் சாங்காக அது அவுட்கம் வர்றது வந்து அதோட ஹோல் ப்ராசஸ் நான் பார்த்தேன். ஸோ அதை இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது நல்ல வித் ஆல் தோஸ் சவுண்ட் அண்ட் வித் பீப்புள் அரவுண்ட் அவங்களோட ரெஸ்பான்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மை ஃபேவரட் இஸ் நிக்கில் சாரோட ரத்த தெரி சாங். அதோட ஃபுல் சாங் வந்து யூடியூப்பில் இருக்கும். படத்தில் வந்து அது அந்த மாதிரி டிடன்ட் பிளான் இட் தட் வே. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் சாங் இருக்கும். அது லிரிக்காக இருக்கட்டும், லிரிக் வாஸ் பை த டைரக்டர் மிஸ்டர் விஜய் ஸ்ரீஜி. பாசிட்டிவ்களுக்காக எல்லாரும் யூடியூப்ல போய் அந்த பாட்டு தேடுவோம் இன்னைக்கு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த படத்தோட பங்கு என்ன? நிறைய பேருக்கு தெரியப்படுத்திடுவோம். அதுக்காக நான் மியூசிக் டைரக்டரோட ஒய்ஃபு. அவர் கூட ஐ வாஸ் ஜஸ்ட் தேர் த்ரூ த ஹோல் ஜேர்னி. ஜேர்னி அப்படின்னால ஃபுல்ஃபில் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு உற்ற துணை அப்படின்றது தான். அவங்களோட ஜேர்னியை பற்றி ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு தான் வரணும் ஃபீல்டுக்கு, ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். எல்லாரோட லைஃப்லேயுமே ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது ஒன்று இருக்கும் தான். நான் வந்து என்னோடய ஆன்சர் வந்து இங்கே பயஸ்டாக இருக்கக்கூடாது. நான் என் ஹஸ்பண்டை வச்சு மட்டும் பேசுகிற மாதிரி. ஐவ் சீன் எவ்ரி ஒன், ஐவ் பீன் வித் த டீம். எல்லாரோட ஸ்ட்ரகிளும் தெரியும். எடிட்டர்லேருந்து, சினிமாட்டோகிராஃபர்லேருந்து, ஆக்டர்லேருந்து எல்லாருமே தெரியும். அவங்களோட ஸ்ட்ரகிள், அவங்களோட அந்த ஒரு ஜேர்னி தெரியும். ஸோ ஸ்ட்ரகிள்னு பார்த்தா அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஒரு பெண் வந்து ஆணுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணால் யார் வேணால் மேலே வரலாம். இப்போ வந்துட்டு அண்ணன் கூட ஒரு உதாரணம். ஸோ எந்த அளவு சப்போர்ட் பண்ணால் ஓகே? நம்ம ஒரு பெண்ணுன்னு கேட்டால் பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன். அந்த பெண்ணை டு த பெஸ்ட் ஆஃப் ஹர் எபிலிட்டி தான் ஷி ஷுட் சப்போர்ட். ஓகே, தேர் இஸ் நோ மெஷர் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இவ்வளோ சப்போர்ட் பண்ண அவ்வளோ சப்போர்ட் பெஸ்ட்டு ஐ மீன் இட்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஹூஎவர். ஹஸ்பண்டுன்னு வச்சு மட்டும் பேசல, யாரோ இஃப் யூ லவ் சம்மோன் யூ கோனா சப்போர்ட் தெம், யூ கோனா பி தேர் ஃபார் தெம். அண்ட் ப்ளஸ் தே ஆர் ஹார்ட் ஒர்க் ஆல்சோ. அவங்களோட ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அது எல்லாமே தான் அந்த சக்ஸஸ் கொண்டு வந்து சேர்க்கறது. சப்போர்ட்டும் ஒரு பக்கம், அவங்களோட ஹார்ட் ஒர்க்காக அவங்களோட உழைப்பு இருக்குது. என் சப்போர்ட்னால மட்டும் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அவங்களோட உழைப்புன்னு ஒன்று இருக்குது, இந்த மொத்த டீமோட எஃபர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ எவ்ரிதிங் பிளேஸ் அ பார்ட். ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ், ஒரு பாசிட்டிவ் காலாக இருங்க. கண்டிப்பாக யார் வேணால் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? கார்த்திக்ண்ணே. கார்த்திக். ஹாய் கார்த்திக், சொல்லுங்கள். பயங்கரமாக மியூசிக்கில் வந்து அன்றைக்கே பார்த்து தெரிக்க விட்டுருந்தீங்க. ஸோ இந்த படத்தில் ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துட்டேன். அன்றைக்கே வந்து கூப்பிட்டு வர சொன்னேன். ஸோ அண்ணனை பார்த்தோன்னா முடியான்ட்டேன் மக்களே. ஸோ அதனால் படத்தில் எப்படின்னு இருக்குது மியூசிக்? நானே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மியூசிக். அதான் நீங்கள் தான் சொல்லணும் மியூசிக் எப்படி இருக்குன்னு. ஆடியன்ஸ் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மக்கள் தான் சொல்லணும். இதில் வந்துட்டு மியூசிக் தாண்டி இப்போ தான் ஒரு ரசிகர்கிட்ட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே தான் நிற்கிறாங்க, நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்துட்டு எந்த கேரக்டர் உங்களை இழுத்துச்சு? எல்லா கேரக்டருமே தான். 5 இன்சிடென்ட்ஸ் நடக்கும். நிக்கில் முருகன் சார், வையாபுரி சார், ஆதவன் அவங்களோட ஒரு இது. ஸோ ஒருவருமே ஒரு விஷயமாக நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். ஒரு தீமாக பண்ணோம். 5 தீம் சேர்த்து அப்படி பிளான் பண்ணோம். ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக அது. எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து வையாபுரி சாரோட ஆக்டிங். அவரோட அழுகையாக இருக்கட்டும், அவரோட ஒரு இன்டென்ஸ் கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
வையாபுரி சார் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க இதுவரையும் என்ன எல்லாரும் காமெடியில் தான் இது பண்ணியிருந்தாங்க, பட் இது வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டரை எப்படி கேரி பண்ணி பயங்கரமாக எடுத்திருக்காங்களா? ஆமாம், ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே பார்க்காத ஒரு வையாபுரி சார். அவர் காமெடி பண்ணுவார், அதை நக்கல் பண்ணுவார். இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவர் முகத்தில் ஒரு ரத்தத்தோடவே இருப்பார், அதை தொடச்சிருக்க கூட மாட்டார். அந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு பயங்கரமாக த்ரில்லிங் மூமெண்ட்டு, அந்த லவ் சாங் ஒன்று போட்டிருக்கீங்க, அது பயங்கரமாக இருக்குன்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சாங் அது ஒரு ப்ரொமோ சாங் மாதிரி பிளான் பண்ணோம். படத்தில் இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து ஃபைனலாக ஒரு ஃபன்னாக ஒன்று பண்ணலாம். படம் ரொம்ப சீரியஸாக இருந்தால் நல்லா இருக்காது, ஒரு ஃபன்னாக ஒரு ப்ரொமோ சாங் பண்ணலான்னு பண்ணி கடைசியில் அந்த பாட்டு வச்சோம். ஸோ அந்த பாட்டும் எல்லாம் ரசிச்சுட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாங்க. ஸோ அது பெரிய சந்தோஷம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னன்னு கண்டிப்பாக கேட்டே ஆகணும். அப்கமிங் ப்ராஜெக்ட் இப்போ அடுத்தது மோகன் சாரோட ஹரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். 15 வருஷம் கழிச்சு சார் வந்து திருப்பி நடிக்க வராரு. ஸோ அவருக்கு மியூசிக் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அடுத்தது ஹரா தான் வரும் தேட்டருக்கு. ஃபைனலாக வந்துட்டு ஒரு சந்தோஷமான மூமெண்ட், இவ்வளோ பேர் நமக்கு பார்க்க வந்திருக்காங்க, எல்லாரும் மியூசிக் செம்மையாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் எல்லாரும் சொல்கிறாங்களே தெரில, எல்லாருக்குமே ஒரு மிக்சட் ரிவ்யூ இருக்கும். எங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். அதான் நான் இந்த இன்டர்வியூஸில் சொல்கிற மாதிரி நீங்கள் அவரை விட நல்லா பண்ணிட்டீங்க, இவரோட நல்லா பண்ணிட்டீங்கன்ற பேருக்காக நான் இங்கே வரல. படம் பார்த்தவங்க டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ அதையும் தாண்டி எல்லாருமே ஒரு குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குட், டீசென்ட் அப்படின்றதே இந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ கார்த்திக். ஆமாம், இவர் தான் அது. அண்ணா என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க படத்தில்? என்ன கேரக்டரா? வையாபுரி சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு. கண்டிப்பாக இது ஒரு மெயின் ரோல்னே சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பேன். வையாபுரி சார் வந்து ஒரு வேர்சடைலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. காமெடிக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை அவர் சீரியஸாக பண்ணியிருக்காரு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் பக்கத்தில் நம்மளை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அவர் பார்க்குறாரு, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கே புதுசாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நாளாக பார்த்தது இவர் வந்து காமெடி ட்ராக் தான் மோஸ்ட்டாக பண்ணுவார். நான் ஆனால் எப்போவுமே சொல்லுவேன், காமெடி வரும் உனக்கு, அநேகமாக உனக்கு அந்த சீரியஸான ரோல் தான் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் காமெடியும் இருக்குது, பட் அதில் ஒரு சீரியஸான மேட்ரு கூட வர ஒரு காமெடி. ஸோ எல்லாமே கொஞ்சம் எமோஷன்ஸ் வெளியே வர மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படம். அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கரமாக சூப்பராக பேசுகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும். சரிங்களா? ஓகே பிரதர், ஹீரோவாக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரோட ஆடியன்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ப்ரோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது சீரியஸாக. இந்த மூமெண்ட்டுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம உழைச்சி நிறையா தடை கற்களெல்லாம் வந்து தாண்டி ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஒரு மாதிரி நெகட்டிவ் லீடாக ஒன்று பண்ணி வெளில வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு பாசிட்டிவாக முடியாது. ஸோ உங்களுக்கு பயங்கரமாக பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எல்லாரும் ஹீரோப்பா அவரோட ஆக்டிங் தனி அப்படின்றாங்க. ஸோ எந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ரோ இது முக்கியமாக சொல்லணும்னா டேரக்டருக்காக தான் வந்து எங்களை வேலை வாங்கினார். ஸோ எங்ககிட்ட வந்து இந்த ஒரு ஆக்டிங் வந்து வாங்கினது வந்து டேரக்டர் சார் தான். ஸோ அவருக்கு தான் வந்து நான் தேங்க் பண்ணோம். ஸோ இந்த இது எங்கிட்டேருந்து ஒரு கேப்பபிலிட்டி வந்து வெளில எடுத்துகிட்டு வந்து டேரக்டர் சார் தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கிறனால வந்துட்டு வையாபுரி சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இவ்வளோ நாள் காமெடின்றதை தாண்டி தனியாக வந்துட்டு சென்டிமெண்ட்டாக பயங்கரமாக ஆக்ட் ஆகிருக்கு. அது ரொம்ப ஒரு வையாபுரி சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஏன்னா வந்து நான் அப்போ ப்ரிவியூலே பார்க்கும்போதே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் பயங்கரமாக பார்த்தேன். நான் சைடு சொல்லிவிட்டு சார் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு இன்டர்வியூஸில் வந்து வையாபுரி சார் நான் மிஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வையாபுரி சார் வந்து பயங்கரமாக ஒரு ஆக்டிங்கில் வெளில எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருக்கும் அது டெஃபினட்டாக. கண்டிப்பாக பிரதர், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சொல்லல, எங்கள் பேர் எப்படி இருந்தது? நல்லா இன்னும் நல்லபடியாக மேலும் வளரணும். அவன் நடித்ததும் பிடிச்சிருக்கு. இன்னும் நல்லபடியாக நடிக்கணும். அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அவனை நல்லபடியாக உயர்த்தி வரணும். இதுதான். டெய்லி பார்க்குறீங்களா? ஆமாம். திரையில பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது? அதுக்கும் இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைய பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வளரணும்னு ஆசை. சொல்லிட்டு டேரெக்டாக இவங்கள்ட்ட போயிடும். படம் என் பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பிள்ளை நடிச்சிருக்கிறது. அவனை என்கரேஜ் இது பண்ணுவோம் நாங்கள். நல்லா நடிச்சுனா பரவாயில்ல. ஏன்னா எங்கள் இதில் யாருமே சினிஃபில் யாருமே கிடையாது, இவர் தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே வேண்டான்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் பரவாயில்ல நடிக்கட்டும், நம்ம பிள்ளையோடைய ஆசை தான் நமக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபீல்டில் போனால் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக வந்துட்டு எந்த சினிமா சப்போர்ட் இல்லாமல் உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்.
ஸோ ஆஸ் அ மதராக பயங்கரமான ஒரு ஃபேமிலி சப்போர்ட். கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வந்து அவன் வந்து +2 முடித்தோடனே நான் சினி ஃபீல்டு தான் போகிறேன்னு சொன்னான். கண்டிப்பாக போகக்கூடாது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீ என்ன வேணாலும் போ, அது ஓ இஷ்டம். நான் சொல்கிற மாதிரி ஒரு டிகிரி போயிடு அப்படின்னு சொல்லி லா முடித்தான். லா முடிச்சதுக்கு ஓ இஷ்டம், உன்னுடைய கனவு படி போ நீ அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பையன் போய் லாவும் நீ முடிச்சுட்டு சினி ஃபீல்ட்லேயும் அவனுடைய ஆசைக்கும் உள்ளே வந்தாச்சு. சந்தோஷமாகவே இருக்குது. என்னுடைய ஆசையை அவன் நிறைவேற்றினா ஓகே சந்தோஷம். அண்ணா என்னதான் வந்துட்டு யார் பாராட்டினாலும் அந்த ஃபேமிலி சைடில் இருக்கிற ஒரு பாராட்டு, நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் இருக்கிற பாராட்டு ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அதான் நான் சொல்லுவேன், ரொம்ப எக்ஸைட்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மூமெண்ட்காக தான் இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணி நிறையா தடைக்கற்கள்லாம் தாண்டி இவ்வளோ நாள் வந்து நிற்கிறோம். ஸோ நிற்கும் போது பேனர்ஸு இந்த இது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வந்து இப்போ படம் நடிக்கிறதுன்றது இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எவ்வளோ போராட்டங்கள் இருக்குன்றது தெரியும். அப்படி வந்து நிற்கும் போது அந்த பேனரில் இருக்கிறது யார் தெரியுமா, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறத விட அது போஸ்டரில் பார்க்கும்போது பச்சா அப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல ப்ரோ. இந்த படம் வந்து வெற்றி அதெல்லாம் இல்லை ப்ரோ, அது திரையில் அப்படி பார்க்கும்போது அந்த ஃபுல் ஹார்ட்டடாக ஒரு ஸ்மைலோட பார்க்குறோம்ல, அதுவே அந்த படத்துக்கான வெற்றி தானே ப்ரோ. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை வந்துட்டு கஷ்டங்களை தாண்டி கூட வந்துட்டு இவ்வளோ பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கிறப்ப வேறு என்ன பிரதர். ஸோ வந்துட்டு இது ஓகே, அடுத்த கட்டம் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு நான் கண்டிப்பாக கேட்கணும், எல்லோரும் கேட்பாங்களே. ஸோ அடுத்த கட்டம் வந்து அடுத்த மாதம் வேறு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. யாஷிகா ஆனந்த் மேமோட கானா பாலன் சார்கிட்ட ஒரு ஆல்பம் போயிட்டுருக்குது. ஸோ அடுத்த இதில் வந்து ஒரு மூவி வந்து லீடாக பண்ணியிருக்கேன் நான், தனியாக ஒன்று பண்ணிட்டு போயிட்டுருக்குது. ஸோ அப்கம் அப்படியே போயிட்டுருக்குது. பார்ப்போம், இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக அடுத்த படத்துக்கும். ஸோ இது அப்பா பேசுவார். வாங்க சார், வாங்க சார். ஒரு ஃபோட்டோ அப்படியே எடுத்துங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார். சொல்லுங்கள் சார். பையன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் சார். இந்த என் பையன் நடித்தது முக்கிய காரணம்னா அவங்க அம்மா தான் சார். ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். ஏன்னா மனைவி சொல்லே மந்திரம், ஒய்ஃபை என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அவங்க வந்துட்டு இப்போது சூரியன் வந்து மேற்கில் ஒதுக்கிதுன்னு சொன்னால் நான் ஆமான்னு சொல்லிவிடுவேன். அப்போ அவங்க பையனுக்காக நடிக்க விடுங்கன்னு அனுமதி கொடுத்தது அவங்க தான். அதனால தான் இப்போ இந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக அறிமுகமாயிருக்காரு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த படம் வந்துட்டு விழிப்புணர்வு, பெண்களுக்கு, பெண் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு. அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணி பெண்கள் இப்படி ஏமாறக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அது குறித்து நன்றி. இன்னும் பல படங்கள் அவர் பண்ணணும், நீங்கள் உங்கள் மீடியா சப்போர்ட்டில் எங்களுக்கு இருக்கணும் என்று கூறி ரொம்ப சந்தோஷமான நிகழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. படத்தில் வந்து பயங்கரமாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது, பயங்கரமாக ஹாப்பியில் இருக்கீங்க. ஸோ கண்ணிலே தெரியுது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ராணவ் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஃப்ரெண்டு தான். அவனை ஆஃப் ஸ்க்ரீன்லேருந்து ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கோம், பட் எங்கள் சர்க்கிள்லேருந்து ஒருத்தரை அப்படி பார்க்கும்போது வி வர் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். படமும் வந்து ரொம்ப சீரியஸ் த்ரில்லராக சூப்பராக வந்திருக்கு. ஆமாம், அஃப்கோர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் பேராக பண்ணியிருந்தோம். ஸோ இன்னும் ரிலீஸ் ஆகல, ஆன் ஸ்க்ரீன் பார்க்கல. இங்கே பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். குடானா அந்த மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். த்ரில்லர் மட்டும் இல்லைங்க, காமெடி கலந்த ஒரு நல்ல மெசேஜ் கூட இருக்கிற ஒரு படம். ஸோ டெஃபினெட்லி எல்லோரும் வந்து இந்த படத்தை பாருங்கள். ஆக்சுவலி ஹாப்பியான மூமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூட ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மச்சான் அந்த ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜோட ஒரு படம் நடக்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா சும்மா படத்தில் ஏதோ நடிக்கிறோன்னு இல்லாமல் அவனோட பாட்டை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். அவன் மட்டும் இல்லை, கூட நடித்தவங்க எல்லாருமே செப்பரேட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மெசேஜ். இப்போ என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடக்குது சமுதாயத்தில்ன்றதை ரொம்ப கிளியராக காமிச்சிருக்காங்க. இட் வாஸ் அ டச்சிங் மூவி டூ. இட்ஸ் அ குட் மெசேஜ், நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்டை வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்க மிகப்பெரிய சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் ஒரு வியூவராக அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பயங்கரமாக. இல்லை அதுதான் சொல்கிறேன், இப்போது கூட வந்து ஹாய் மச்சா அப்படி இருக்கேன்னு பேசுறது வேறு, அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது செம்மையாக இருக்குல்ல அந்த ஒரு ஃபீல். அது என்ட்ரி அவன் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப வந்து பார்த்து அந்த மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்குது. அதான் படம் முடிச்சுட்டு வந்து வெளியில் அவனை ஆக்ட் பண்ணி தான் சொன்னேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவனோட ரோலை வந்து எப்போயுமே பழகிற ஒரு ஃப்ரெண்டாக பார்க்காம அதில் இருக்கிற அந்த கேரக்டர் வைஸ் அவன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்டு எனக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும்னு எனக்கு வாழ்த்துக்கள் சார். கதையை பற்றி நான் ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், எப்படியாப்பட்ட ஸ்டோரியாக இருக்குது, மக்கள் எதனால் வந்து பார்க்கணும்? இது ஏன்னா மக்கள் வந்து பார்க்கணுன்னா, இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை தான், இப்பயும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது. இதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரும், இதை நல்லா பண்ணுறாங்க, இது மாதிரி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வருது, அதுலேருந்து எப்படி ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனை, அதுக்கு மறைக்க இன்னொரு பிரச்சனை, இதெல்லாம் பெற்றோர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்றதெல்லாம் இந்த கதையில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ பிரதர்.